திரைத்துறையில் இந்தி சினிமாக்கள் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப அவசியமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. முழுக்க முழுக்க இந்துத்துவ அபாயம், சாதிய வெறி, மத வெறி, ஒற்றை கலாச்சார திணிப்புன்னு எல்லாவற்றையும் மிக ஆகச்சிறந்த வழியில் அதை செய்யக்கூடிய வேலையை இந்தி சினிமாக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பேன் இண்டியான்னு எடுக்கிற எல்லா படங்களுமே இந்துத்துவா படங்களாகவும் மோடி ஆதரவு படங்களா இருக்குங்கிறத நான் பலமுறை நம்ம ஜீவா சினிமாவில் பேசிட்டேன். அதற்கு இன்னும் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக துரந்தர் படம் வந்திருக்கு. படமா பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலா ஃபைட்டு, பாட்டு, மியூசிக்கு, பிஜிஎம், ஹீரோயிசம்னு பயங்கரமான கமர்ஷியல் மசாலாங்க. இவங்க தேசபக்தி அப்படிங்கிற கான்செப்ட்ல எடுத்தாலும் படம் வந்து கமர்ஷியலா இருக்கணுங்கிற கான்செப்டுக்கு மெனக்கெட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில படத்தை வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் சினிமாவா படம் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கான எல்லா கூறுகளோட இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. அந்த பிரம்மாண்டத்தை படம் வந்து தொடங்கினதுல இருந்து கடைசி வரையும் தருதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அந்த இவங்களுடைய பிரம்மாண்டங்கிறது அந்த இந்து வெறிய ஏற்றுவதற்கும் முஸ்லீம் வெறுப்பை திணிப்பதற்காகவும் எவ்வளவு பிரம்மாண்டமான செலவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க. விரல்களை துண்டு துண்டா நெருக்கி எறிவது, கழுத்துல கண்ணாடியை வைப்பது, கண்ணு மூக்கு எல்லாத்தையும் கொக்கி போட்டு இழுத்துட்டு அப்படியே அந்த வலியை இழுத்து அந்த அந்த உயிர் போற வழியை ரசிக்க வைக்கிறதுன்னு எல்லா கொடூரத்தையும் காட்சிகளா காமிச்சிருக்கிறாங்க.